அனைவருக்கும் வணக்கம். உச்சநீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி கொடுத்த வழக்கை அவசர காலமாக விசாரிக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர்களை கேட்டுக்கொண்ட அடிப்படையில் நாளைய தினத்தில் விவசாய சின்னம் குறித்து நாம் தமிழர் கட்சி போடப்பட்ட வழக்கு அவசர வழக்காக எடுத்து உச்சநீதிமன்றம் அதற்கு அனுமதி கொடுத்துருக்கு. நாளைக்கு அந்த வழக்கு காலை 10 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே விசாரணைக்கு வரப்போகுது. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நமக்கான விவசாய சின்னம் கேட்டு வழக்கு தொடுக்கும்போது கடுமையான வாதங்கள் தேர்தல் எடுத்து வச்சிச்சு. அதற்கு பிறகு அந்த வழக்கை டெல்லி உயர்நீதிமன்றம் அப்படி தள்ளுபடி பண்ணிருச்சு. எந்த ஒரு அடிப்படையும் இல்லாமல் தள்ளுபடி பண்ணிருச்சு. அந்த தள்ளுபடி பண்ணப்பட்ட வழக்கை நாம் தமிழர் கட்சி மேல்முறையீடு பண்ணி உச்சநீதிமன்ற கதவை தட்டியிருக்கு. அதற்கு தீர்ப்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது தீர்ப்பு மீன்ஸ் அடுத்த கட்ட வழக்கு விசாரணை மார்ச் மாதம் 26ஆம் தேதி தான் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஹோலி பண்டிகைக்கு அதுக்கப்புறம் தான் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் நேற்றைய தினத்தில் தேர்தல் ஆணையம் நம்ம தமிழ்நாட்டுக்கு தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. இந்தியா முழுக்க தேர்தல் நடக்க போது, அதுக்கு முதல் கட்ட தேர்தலாக தமிழ்நாட்டு நடக்க போது ஏப்ரல் 19 வருகின்ற மார்ச் மாதத்தில் இருந்து 20ஆம் தேதியிலிருந்து வேட்புமனு தாக்கல் பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி வச்சுருக்காங்க. அதுலேருந்து 7 நாள் தான் முடிஞ்சு போனோம், அவ்வளோதான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அதே காரணமாக வைத்து நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர்கள் கொடுத்த கிட்டத்தட்ட சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நம்ம சாதாரணமாக எங்கே வழக்கு கொடுத்துருக்காங்க, நீதிமன்றம் விசாரிக்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். கிடையாது. ஒரு சின்னம் குறித்து தேர்தல் ஆணையம் குறித்து ஒரு வழக்கை உச்சநீதிமன்றம் வழக்கை எடுக்கணுமாங்க நீதிமன்றத்தினுடைய முடிவு. அந்த வழக்கை முதலே எடுக்காமல் கூட போகலாம், முதலையே டிஸ்மிஸ் பண்ணலாம். இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் பார்க்க போங்க, கிளம்பி சொல்லக்கூடிய விஷயத்தையே நாங்கள் ஏற்றுக்கிறோங்கன்னு சொல்லி அப்படி தள்ளுபடி பண்ணலாம். ஆனால் வழக்கை முதல்ல எடுக்க வச்சுருக்கோம். அதிலே முதல் வெற்றி. ரெண்டாவது வெற்றி என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 26ஆம் தேதி விசாரணைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுடைய வழக்கறிஞர்களுடைய கடுமையான உழைப்பினால் தொடர் கொடுத்த அழுத்தத்தினால நாளைக்கு இந்த வழக்கை அவசர வழக்காக உச்சநீதிமன்றமே கையில் எடுத்திருக்குன்னா இது நமக்கு கிடைத்த இரண்டாவது மிகப்பெரிய அளவில் வெற்றியாக கருதப்படுது. உண்மையிலேயே அண்ணன் சீமானவர்களுக்கு நம்ம சொல்லும் ஒரு பேச்சு சொல்லுவோம்னா, எங்கேயோ மச்சம் இருக்குப்பா, கிளிக் பண்ணிட்டே இருக்காருப்பா, அடிச்சிட்டே இருக்காருப்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சீமானவனுக்கு எங்கேயோ ஒரு மச்சம் இருக்குது. அதன் அடிப்படையில் அது நம்ம மூட நம்பிக்கை தான். நம்ம சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்காட்டு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அண்ணன் சீமானவர்கள் செய்யக்கூடிய இந்த அபரிதமான உழைப்பு, அபரிதமான நம்பிக்கை இருக்குது. நம்ம இந்த சின்னத்தை எப்படியா பெற்றுக் கொடுத்த நம்பிக்கை இருக்கலாம். அதனுடைய மீட்சி தான் இன்றைக்கி இந்த வழக்கு நம்ம கையில் எடுத்திருக்கோம். அந்த வழக்கு உச்சநீதிமன்றமும் இந்த விசாரணை பண்ணுறேன்னு சொல்லி சம்மந்தம் தெரிவிச்சது உண்மையிலே பெரிதளவில் ஒரு மகிழ்ச்சி. நல்ல ஒரு தீர்ப்பு வரும் நம்ம எதிர்பார்க்குறோம். இதற்கு முன்னக்கூட்டி நேற்று நம்மளே ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தோம். ஒருவேளை சின்ன நமக்கு கிடைக்கலனா புதுச்சு நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் கருத்து சொல்லிட்டு இருந்தாங்க. நான் உள்படையுமே சுட சுட சின்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லி கருத்தை பதிவு பண்ணோம். எனக்கு தனிப்பட்ட முறையிலேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா, நாம் தமிழர் கட்சியில் ஒரு மிக பெரிதளவில் பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, தலைமைக்கு கட்டுப்படக்கூடிய நம்ம எல்லாருமே அந்த சீமான் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஏற்று நடக்கக்கூடியவங்க தான் நாம் தமிழர் கட்சி. அதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம். குறிப்பாக இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம எல்லாருமே அண்ணன் சீமானவர்கள் கூட்டம் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். நாம் தமிழர் மட்டும் தான் கோஷம் விடுவோம். அண்ணன் சீமானம் தான் என்ன சொல்லுவோம், நாம் தமிழர் கோஷம் விடுவோம். ஆனால் அண்ணன் ஒரே ஒரு ரூமர் தான் சொன்னாங்க, யாராவது கட்சி பேரை சொல்லி கோஷம் போடுவாங்களா, தமிழ்தாய் வாழ்க, தலை பிரபாகரன் வாழ்க, அப்படி தான் சொல்லணும்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு பெரும்பான்மையான இடங்களில் இந்த முழக்கம் அதிகமாக இருக்குது. காரணம் அண்ணன் சீமான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அவ்வளோதான். அப்போது நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலுமே சீமானன் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம அப்படி அப்படி இராணுவ கட்டுப்பாடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் நாம் தமிழர் கட்சி. திருமாவளவர்கள் நம்ம கடுமை விமர்சனம் பண்ணோம். ஒரு கட்டத்தில் சீமான் என்ன சொல்கிறாங்க, திருமாவளவன் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது அப்படி சிறந்துடும். இதுதான் கட்சி தலைமை சொல்கிறத அப்படி கடைகோடி இருக்கக்கூடிய எல்லாருமே கேட்பாங்க. நாம் தமிழர் கட்சியுடைய மிகப்பெரிய பலமே இதுதான். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய திராவிடர்களுக்கு வயிறறிய காரணமும் அதுதான். அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் அந்த விஷயத்தை பேசியிருக்க வேண்டாமோ. சின்னத்தை அண்ணன் அறிவிக்க போகிறாங்க. எந்த சின்னமாக இருந்தாலும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான கடுமையான வழிகளை நம்ம எல்லாருமே சேர்ந்து செய்ய போகிறோம். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, நான் ஒரு விஷயத்தை பேச போகிறேங்கிற ஒரு விஷயத்தை நம்ம நேற்று ஒரு பதிவிட்டோமோங்கிற ஒரு மனசு குற்றச்சாட்டு எனக்குள்ள இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இனிமேல் இது போன்ற நிகழ்வு செய்யக்கூடாதுங்கின்றத கண்டிப்பாக இருக்கிறோம். அது எதுவாக இருந்தாலும் ஏதாவது முக்கியமான நிகழ்வு மற்ற விஷயத்தை தாண்டி ஒரு யூகத்தை தாண்டி பேசுகிறத தாண்டி நம்ம யூகத்திலலாம் சொன்னோம்.
நமக்கு ஒன்றும் தெரியாது சொல்லப்போனால். ஆனால் அந்த யூகத்தை தாண்டி அது ஒரு கிட்டத்தட்ட 31 லட்சம் மக்களுடைய எதிர்பார்ப்பு. அதை யார் சொல்லணும்னா அதற்காக அது 31 மக்கள் நம்பிக்கை கொண்ட நட்சத்திரம், நம்பிக்கை கொண்ட நாயகன் அண்ணன் சீமான் தான். அதை சொன்னால் சரியாக இருக்கும். இப்போ நமக்கு தெரிஞ்ச மாதிரி பில்டப் போடுறது அது நேற்று எனக்கு என்னமோ அது கொஞ்சம் ஒரு கில்ட்டியாக ஒரு குச்சமாக இப்போ பேசியிருக்காண்டமாக தோணுச்சு. சரி, எதுவாக இருந்தாலும் நாளை வழக்கு விசாரணைக்கு வருது. இந்த வழக்கு விசாரணையில் மீண்டும் நம்மளுடைய சின்னத்தையே முறையிட்டு கடுமையாக வாதிட போகிறோம். அண்ணன் சீமான் நினச்சிருந்தாங்கன்னா இந்த வழக்கை அப்படி முடிச்சுட்டு இந்த வழக்குகளே போகாமல் புது சின்னத்தை வாங்கிட்டு மக்கள்கிட்ட நம்ம அதற்கான வேலைகளை செய்வதற்கு இப்போ புதுசாக சின்ன வாங்க போகிறாங்கன்னா அதை வாங்கி பரப்புரை பண்ணி செய்தியை சந்தித்து உடனே தமிழ்நாடு முழுக்க பரப்புரை பண்ணிடலாம். ஆனால் இப்போ அதையெல்லாம் அந்த சீமானர்கள் மனசில் எடுத்துக்கிடாமல் கடைசி வரைக்கும் சீமான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் போராடுவோம் நாங்கள் சின்னத்துக்காண்டி. அது இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. கடைசி வாய்ப்பு உச்சநீதிமன்றம் அந்த கதவை நம்ம தட்டிருக்கோம். அந்த கதவும் திறந்திருக்கு. தீர்ப்பு அதன் முடிவு நாளைக்கு நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். சீமானனுடைய ஒட்டுமொத்த நம்பிக்கை சின்னத்தை மீட்கிறது மட்டும்தான். சின்னம் இல்லாமல், அதாவது விவசாய சின்னம் இல்லைன்னா நம்ம எப்போவோ வேறு சின்னத்தில் போட்டி போட்டிருக்கலாம், இல்லை வேறு சின்னத்தை கேட்டுருந்துக்கலாமா. அந்த எண்ணத்துக்குள்ளே யாரும் போகலை. நம்மளுடைய எண்ணமும் சின்னமும் விவசாயி என்கின்ற அடிப்படையில் இந்த சின்னத்தை கடுமையாக நம்ம போராடி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நாளைக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போகிறோம், தீர்ப்பு வந்துருச்சு. தேர்தல் ஆணையத்திற்கு ஒரே ஒரு அறிக்கை தான் உச்சநீதிமன்றம் சொன்னால் போதுமே. இந்த SBI பேங்கு 30 மாதம் தவணை கேட்டாங்க. எங்களுக்கு இப்போதைக்கு முடியாதுங்க, எங்களுக்கு பல வருஷம் டைம் வேணுங்க, எங்களுக்கு 30 நாள் வேணுங்க, 10 நாள் வேணுங்க டைம் கேட்டாங்க. ஒன்று வை டேப்பில் நாங்கள் 30 மணி நேரம் கூட அவளை கொண்டு வச்சிட்டாங்க. தேர்தல் ஆணையம் உடனே வெப்சைட்டில் தூக்கி உடனே ஏற்றிட்டாங்க. அப்போ எல்லாத்தையும் அண்ணன் சொல்கிற மாதிரி அதிகாரம் வலிமையான எல்லாத்தையும் தாண்டி அப்போது உச்சநீதிமன்றம் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்திற்கும் இந்த இந்திய ஒன்றியத்திற்கூட எல்லா துறையும் கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும். அது அவங்க தேர்தல் அறிவிச்சிட்டாங்க, சின்னத்தை நாங்கள் ஒதுக்கிட்டோம், எதுவுமே இங்கே வேலைக்கே ஆகாது. உறுதியாக விவசாய சின்னத்திற்கு கடைசி மூச்சு வரைக்கும் அண்ணன் சீமானுடைய இந்த போராட்டத்தில் வெற்றி அடைவோம். உறுதியாக இந்த சின்னத்தை நம்ம கைப்பற்றுவோம். இந்த சின்னம் மக்கள்கிட்ட நிறைய வரவேற்பு பெற்றிருக்கு. திரும்பியும் இந்த சின்னத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான வேலை எளிது நமக்கு இந்த சின்னம் கிடைக்கும்போது. அப்போ நம்ம 2வது வெற்றி நம்ம அடைஞ்சிருக்கோம். இறுதியாக 3வது வெற்றி ஒன்று தான். நாளைக்கு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வரப்போகுது. சீமானனுடைய அந்த எதிர்பார்ப்பு, நமக்கான சின்னம் என்ன ஆக போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ணன் சீமான் அவர்களுக்கு இந்த தீர்ப்பு நல்ல தீர்ப்பாக அமையும். நம்ம இயற்கை பிரசவித்த கட்சி, இயற்கை கொடுத்த சின்னம் தான் இந்த விவசாய சின்னம். எத்தனையோ தேர்தல் ஆணையத்தில் எத்தனையோ சின்னம் இருந்திருக்கு. இது ஒரு சின்னம்னு யாருமே கண்டுக்கிடலை. ஆனால் அந்த சின்னத்திற்கு உயிர்ப்பி கொடுத்து அந்த சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து விவசாயி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த தேர்தல் ஆணையத்தில் எத்தனையோ சின்னம் இருந்திருக்கு, விவசாயி எடுத்துருக்கா பாருங்கள் அந்த சீமானவர்கள். அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு அரசியல் தொலைநோக்கு இருக்குதுன்னு பார்த்துக்கணும். அந்த சின்னத்துக்கு உயிரை கொடுத்துருக்காரு பாருங்கள் அந்த சீமானவர்கள். சாதாரணமாக இருக்க ஒரு மனுஷனை யாருங்க சின்னமாப்பா, என்னது ஒரு மனுஷன் சின்னம் வச்சுருக்காரு பாருங்க. அப்பா அப்படிப்பட்ட அந்த உயிர்ப்பிக்கக்கூடிய விவசாயியை மீண்டும் உயிர் தெழுவான், நமக்காகவே வருவான். இயற்கை பசுத்த கட்சிக்கே அதை உண்டாக்கி கொடுக்கும் நம்புவோம். காலம் அனைத்தையும் தீர்மானிக்கும், இதையும் தீர்மானிக்கும் சொல்லி இந்த வீடியோ முடிக்கும். மீண்டும் அடுத்ததொரு நல்லதொரு பதிவில் சந்திக்க நன்றி, வணக்கம்.